சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய். சாய் அருளால் எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும். இன்னைக்கு நமக்கு சாயப்பா குடுத்த கார்டு பார்த்தீங்கன்னா, 21 குடுத்திருந்தாரு. 21 நான் எடுத்து பார்க்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழ ஒரு கார்டு இருந்துச்சு. சரி அது வேற ஏதாவது கார்டு இருக்கோன்னு பார்த்தா, அதில பார்த்தீங்கன்னா 22 இருக்கு. 21, 22ம் ஏன் இன்னைக்கு பாபா குடுத்துருக்காருன்னா, எனக்கே அதிசயமா இருந்துச்சு. ஸ்ரத்தானா பொறுமை. பேஷன், சதா சபோரி. எப்போதுமே பாபா வந்து சொல்லுவாரு. பொறுமையா இருங்க, நம்பிக்கையா இருங்க அப்படின்னு நமக்கு பாபா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா, நமக்கு இன்னைக்கு என்ன பெரிய மிராக்கிள் பண்ணியிருக்காருன்னா, நமக்கு 2 கார்டுமே ஒண்ணா எடுத்து குடுத்துருக்காரு. அதே நமக்கு பெரிய அதிசயம் தான். ஸ்ரத்தானா பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மள வந்து ஸ்ரத்தா பொறுமையா இருக்க சொல்லியிருக்காரு. நமக்கு நல்ல நேரமும் சரி, நமக்கு நம்ம வாழ்க்கையில கெட்டது நடக்கும்போதும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும். பாபா வந்து நம்ம பொறுமையா இருக்கிறதுனால நமக்கு என்னடா நம்ம பொறுமையா இருந்தா நமக்கு எல்லாமே இல்லாம போயிருமோ அப்படின்னு நமக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பொறுமையா இருங்க. பாபா உங்களுக்கு என்ன தேவையோ உங்க வாழ்க்கைக்கு, உங்களுக்கு என்ன வழி காட்டணுமோ அது கண்டிப்பா உங்களுக்கு வழிகாட்டிட்டே இருப்பாரு. அப்புறம் வந்து உங்களுக்கு கஷ்ட காலத்துல என்ன வேணுமோ பாபா அது உங்களுக்கு குடுப்பாரு. நீங்க பாபா மேல வெறும் நீங்க நம்பிக்கை வைங்க, பொறுமையா இருங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ உங்க வாழ்க்கைக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டா தான் குடுப்பாரு. அப்புறம் உங்களுக்கு பாஸ்ட்ல என்னது நடந்ததோ, உங்க ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, எதுவுமே கவலைப்பட வேண்டாம். பாபா உங்களுக்கு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காரோ அது கண்டிப்பா குடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரத்தானால நம்மள ஒரு மந்திரம் சேட் பண்ணி சொல்லியிருக்காரு. என்ன மந்திரம்னா, ஓம் சாய் பகவதியே நமக. இது நம்ம சேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் நான் இன்னொரு கார்டு சொன்னேன். நமக்கு பாபா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சபரி, பேஷன், பொறுமையா இருக்கணும். பாபா எப்பவுமே நிறைய வாட்டி ஒவ்வொரு டிவோட்டியும் பாபாவை பார்க்கும்போது பாபா என்ன சொல்லுவார்னா, நம்பிக்கையா இருங்க, பொறுமையா இருங்க. அதுதான் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காரு. நம்மளும் பாபா மேல நம்பிக்கை வச்சு பொறுமையா இருக்கோம். நம்மளுக்கு இப்போ என்ன வாழ்க்கையில என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும். நமக்கு இது வேணும் அது வேணும்ன்ட்டு எதுவுமே கேட்க வேணாம். பாபா நமக்கு எது தேவையோ பாபா அதுக்கு நமக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. அதுக்காண்டி எப்பவுமே நம்ம ஒரு இமோஷ்னலா இல்லை நமக்கு ஐயோ இந்த கவலை இருக்குதே, நம்மளை இதை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையே, நமக்கு எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோமே, நமக்கு அந்த எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டேக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வாட்டி நம்ம பொறுமையை இழந்திருப்போம். வீட்லேயும் எது பிரச்சனைனாலும் ஐயோ பாபா எனக்கு வந்து எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேக்கே பாபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபா மேலே கூட கோவப்படுவோம். ஆனால் பாபா என்ன சொல்ல வராருன்னா, நம்பிக்கையா இருங்க, பொறுமையா இருங்க. கண்டிப்பா நீங்க கேட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நமக்கு அதுக்காண்டி ஒரு மந்திர பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓம் சாய் நாத்தாய நமக. இது சேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்ரத்தா சபோரி, பொறுமையா இருங்க, நம்பிக்கையா இருங்க. சாய் அருளால் உங்களுக்கு கண்டிப்பா நல்லதே கிடைக்கும், நடக்கும். சாய்ராம்.